சத்தியவான் கேட்கிறார். மனமானதோ பெண்ணே மனமானதோ இல்லையோ நீ சொல்லு இல்லையோ நீ சொல்லு இதை கொண்டு சேர்ப்பதற்கு சேர்ந்த அன்பினாலே சத்தியவான் கேட்கிறார். அப்படி எப்படி பெண்ணே கல்யாணம் முடிஞ்சதோ கேட்கிறார். அவ சொல்றா சாவித்ரி நிறைய வெக்கப்பட்டு சொல்ல வெக்கமாகுதே இன்னும் மனமில்லை இன்னும் மனமில்லை சொல்ல வெக்கமாகுதே இன்னும் மனமில்லை இன்னும் மனமில்லை சொல்ல மனதடி மம்மி கேட்டிடவும் இல்லை கேட்டிடவும் இல்லை. இப்படியாக சாவித்ரி சொல்லி முடிக்கிறார். சாவித்ரி தனது விவரத்தை கூறியதுமே சத்தியவானும் தான் யார் என்று தனது விவரத்தையும் கூறுறான். சொன்ன உடனே இருவரும் கண்ணோடு கண் கலந்தனர் காதல் கொண்டனர். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அச்சம் கண்ணும் கொள்ளையடித்தால் காதலென்று அர்த்தம் கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகமென்று அர்த்தம் கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகமென்று அர்த்தம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதலென்று அர்த்தம் கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகமென்று அர்த்தம். இப்படியாக இருவரும் பாடியாடி சந்தோஷமாக இருக்கும் நேரத்திலே சத்தியவானுக்கு திடீரென்று ஒரு ஓலை ஒற்றன் மூலம் வருகிறது. ஆமா, அவனின் நாட்டின் மீது படையெடுத்து வந்துட்டார்களா? அந்த படை இல்ல, எதிரி நாட்டு மன்னன் படையெடுத்து வந்துட்டானா? உடனே கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. சாவித்திரிக்கு சொல்றான், மீண்டும் சீக்கிரத்திலேயே நான் வருவேன் என்று உறுதிமொழி கூறி உடனேயே நண்பன் ஸ்மாலியுடன் புறப்படுகின்றான். வழியிலே அவனது கண்ணிழந்த தாய் தந்தையரை காண்கின்றான். அவர்களிடம் தனது நாடு பறி போய் அவர்கள் கண்ணிழந்த கதையை கேட்டு அறிகின்றான். பக்கத்திலே இருந்த வனத்திலேயே அவர்களுக்கு குடில் அமைத்து அவர்களை அங்கே தங்க வைக்கின்றான். நல்ல மைந்தன். சீக்கிரத்திலேயே தான் இழந்த நாடு மீட்பேன் என்று சூளுரைக்கின்றான். அவன் அப்படி அங்கிருக்க இங்கே சாவித்ரி ரொம்ப கவலையா இருக்கிறார். சாப்பாடு தண்ணி வெண்ணி இல்ல, குளிப்பு முழுக்கு சுத்தமா இல்ல. அரசனும் அரசியும் கூப்பிட்டு கேக்குறாங்க, உள்ள ஏன் நீ இப்படி இருக்கிற, என்ன பிரச்சனை என்றாலும் எனக்கு சொல்லு, எல்லாம் தீர்க்கலாம், அழாத, தண்ணி வெண்ணிய குடி, குடிப்ப முழுக்க ஒழுங்காப்பார் என்று கேட்கிறான். சாவித்திரி சொல்றா, அப்படி ஒன்று அரசன் எவ்வளவோ கேட்டும் சாவித்திரி சொன்ன பதில் ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் பழைய கால ஞாபகம் வருதோ? அந்த ஒன்றும் இல்லை. கடைசியில அரசன் என்ன செய்வது என்று யோசிச்சு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே நாரதர் வருகிறார். நாரதர் வந்ததுமே அரசன் சொல்றான் தன் மகளோட விஷயத்தை. உடனே நாரதர் சாவித்திரிய கூப்பிடுறார். அம்மா சாவித்ரி, சொல்லுங்கள் சுவாமி. என்ன அம்மா இது, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் நீ இப்படி இருக்கிறாய், எதுவாகிலும் என்னிடம் சொல்லு என்று கேட்கிறார். சாவித்ரி மெதுவாக விஷயத்தை நாரதரிடம் இப்படி இப்படி இப்படி
மையல் கொண்ட விஷயத்தை சொல்லி முடிக்கிறான். அதிர்ந்து போனார் நாரதர். என்ன, நீ சத்தியவானை பார்த்து பேசி மையல் கொண்டாயா? ஆமாம் சுவாமி. நீ நிறைந்த மாங்கல்யத்தோடும் பூவோடும் பொட்டோடும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பதுதானே பெற்றவரதும் உற்றவரதும் என்னுடைய ஆசையும் கூட. என்ன சொல்றீங்க சுவாமி? ஆமாம் அம்மா, சத்தியவான் வாழப் போவதோ இன்னும் ஒரே ஒரு வருடம் தான். சுவாமி, என்ன இப்படி ஒரு குட்டை தூக்கி போடுகிறீர்கள்? ஆமாம் அம்மா, சத்தியவானின் வாழ்க்கை காலம் இன்னும் ஒரே ஒரு வருடங்கள் தான். விட்டு விடு, இது உனக்கு சரி வராது, இது நடக்கவே நடக்காது என்று நாரதர் சொல்கிறார். சாவித்திரி சொல்றார், சத்தியவான் இல்லையே. சாவித்திரி சொல்றார், எனக்கு இருக்கிறதோ லிட்டில் ஹார்ட், அதையும் நான் சத்தியவான்கிட்ட கொடுத்துட்டேன். எது எப்படியா இருந்தாலும் ஒரு நிமிஷம், ஒரு வருஷம், ஒரு செகண்ட் வாழ்ந்தால் சத்தியவான், இல்லையா இதை சொன்ன மாதிரி மரணம் சொல்லிட்டான். நாரதரும் அரசனிடத்திலே சென்று சாவித்திரியின் விஷயத்தை சொல்றார். எவ்வளவு தடுத்தும் சாவித்திரியின் பிடிவாதம் தான் இறுதியில வெல்லுது. நாளும் குறித்து நாளும் நெருங்கி வந்து கல்யாணமும் முடிஞ்சிட்டு. புருஷன் இருக்கிற இடத்துல தானே சாவித்திரியும் போய் வாழ வேண்டும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். புல் இல்ல, அது இல்ல, அதுக்கு அர்த்தம் சரியோ? அதுக்கு அர்த்தம் இல்ல. இப்படியாக சாவித்திரி கானகம் சென்று மாமா மாமியருக்கு பணிவிடை செய்து கொண்டு